தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்த மக்களின் உரிமைக்காக தான் கற்ற கல்வியையும் அறிவையும் பயன்படுத்தி புரட்சிகர அரசியலை முன்னெடுத்தார் புரட்சியாளர் அம்பேத்கர். அது அரசியல். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்தார். கோயில்களில் ஆடுகளை பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்ற எழுச்சி முழக்கத்தை முன்வைத்து தன் மக்களை உசிப்பினார், எழுப்பினார். அது அரசியல். இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்த அண்ணல் காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு போன்ற பெருமக்கள் ஒரு மாபெரும் அரசியல் கிளர்ச்சியை விடுதலைக்காக முன்னெடுத்தார்கள். அது அரசியல். சுதந்திரம் ஒவ்வொரு மனிதனின் பிரிக்க முடியாத உரிமை. புரட்சி என்பது மனித குலத்தின் மறுக்க முடியாத உரிமை என்றான் இளைய புரட்சியாளன் பகத்சிங். இதே இந்த நிலத்தின் விடுதலைக்காகத்தான். செக்கிழுத்தான் நம் பாட்டன் வஉசி, அதுவும் அரசியல். சிறைப்பட்டார்கள் நம் முன்னவர்கள், அதுவும் அரசியல். தூக்கிலே தொங்கினார்கள், அதுவும் அரசியல். நோக்கம் அடிமை நிலையிலிருந்து அன்னை மண்ணை மீட்க வேண்டும், காக்க வேண்டும் என்கிற புனித நோக்கம். ஆனால் இப்படியான அரசியல், உலகெங்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் அரசியல் செய்து தங்கள் விடுதலையை பெற்றார்கள். ஆனால் இங்கே பன்னெடுங்காலமாக அடிமையாக வாழ்வதற்கே மக்கள் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே அரசியல் என்பது அரிசியும் பருப்பும் வேட்டியும் சேலையும் 1000ம் 500மாக சாப்பாடும் சாராயமாக மாற்றி நிற்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, அருமை உடன் பிறந்தார்களே, சாதி மதம் என்பது வெறும் மனிதர்களுக்கு மட்டுமான உணர்ச்சி. அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமானது. அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார் நம் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள்.